உடனே கேட்ட உடனே நாங்க கேட்ட உடனே அல்லாஹ் தரணும். அல்லாஹ் அடிமை இல்ல, நாங்க அடிமை. நாங்க அடிமை. நாங்க கேட்டதெல்லாம் அல்லாஹ் தரணும். அல்லாஹ் அடிமை இல்ல. நாங்க கேட்டதுல அல்லாஹ் விரும்பினதை தந்தா அவன் எஜமான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள் பெரியவர்களே. தப்பான அபிப்பிராயங்கள். தஹஜ்ஜுத் தொழுது நாங்க கேட்டா அது நடக்கணும். நாங்க அடிமை, அவன் எஜமான். அவன் எஜமான். அவன் அவனுடைய அடியார்களுக்கு விரும்பியதை கொடுப்பான், விரும்பியதை தாமதப்படுத்துவான். நீங்கள் வரலாறு நெடுகிலும் பாருங்க, கடைசி கட்டத்தில் தான் அல்லாஹ்வுடைய உதவி வந்து சேரும். அதனாலதான் குர்ஆன்ல எங்க பார்த்தாலும் இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையும் கொண்டு உதவி தேடுங்கன்னு மட்டும் வரல, பொறுமையும் தொழுகையும் கொண்டு உதவி தேடுங்க. பொறுமை அந்த தொழுகையோடு நிக்கணும். இத்தனை தஹஜ்ஜுத் இன்னும் பொறுமையான இல்லைங்க, இத்தனை தான் இன்னும் பொறுமையான இல்லைங்க. அதனாலதான் முழு இப்ராஹிம் நபியுடைய வரலாறுல நீங்க எங்க காட்டினாலும் உலகத்தில் மிக சிறந்த அடியார் இப்ராஹிம் நபி எடுப்பீங்க. எங்க காட்டுவ ஒன்றை காட்ட மாட்டீங்க. இப்ராஹிம் நபி இத்தனை தஹஜ்ஜுத் தொழுதார், இத்தனை 1000 தர்மம் பண்ணினார், இத்தனை ஆட்டு மந்தைகளை தர்மம் பண்ணினார், இவ்வளவு வீட கொடுத்தார், காட்ட மாட்டீங்க. ஒன்றை காட்டுவீங்க. இப்ராஹிம் நபி நெருப்ப போட போக்கல ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் சொன்னார். என் ரப்பி எனக்கு போதும், அவன் எனக்கு பாதுகாப்பான். அல்லாஹ் அதை ஹைலைட் பண்ணுவான். இப்ராஹிம் நபியை கொண்டு போய் குழந்தைய கொடுத்த உடனே ஆஹா இவ்வளவு காலமா அழுது அழுது கேட்டனே. நாங்க நிறைய கேட்கிறோம் அல்லாஹ்ட்ட. இப்ராஹிம் நபி கேட்டதுல ஒரு ஸ்பெஷலா அல்லாஹ் சொல்றது ஒன்றுதான். எது? இந்த துனியாவுல புல்ல. அவ்வளவு இறக்கம், அவ்வளவு இறக்கம். ஏலமண்டா போய் சூரத்துல் பக்கரா 125 படிச்சு பாருங்க, உங்களுக்கு வழங்கும். நாங்க துவா கேட்டா யா அல்லாஹ் எனக்கு என் குடும்பத்துக்கு. இப்ராஹிம் நபிய முழு துவாவும் வமின் ஸுர்ரியத்தி வமின் ஸுர்ரியத்தி வமின் ஸுர்ரியத்தி, என் சந்ததி என் சந்ததி என் சந்ததி. சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு இறக்கம், அவ்வளவு இறக்கம்.